தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கும் தமிழ் தேசிய பேரவைக்கும் இடையிலான சந்திப்பு இன்று முதலமைச்சர் செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் ஏற்பாட்டில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. நாங்கள் முதலமைச்சர் அவர்களை சந்தித்து நாங்கள் கேட்டுக்கொண்டது, இந்தியா இலங்கை ஒப்பந்தத்திலே தமிழர்களுக்கு தீர்வண்ட விடயங்கள் வலியுறுத்தப்பட்டிருக்கிறதை நாங்கள் அனுபவிக்கிறதாக இருந்தால், இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் பிரகாரம் இலங்கையினுடைய அரசியல் அமைப்பு ஒரு ஒற்றையாட்சி முறைமையில இருந்து நீக்கி அது ஒரு சமஷ்டி ஆட்சி முறையாக கூட்டாட்சி முறையாக மாற்றி அமைக்கப்படணும். அப்படி மாற்றி அமைக்கப்பட்டால் மட்டும்தான் தமிழர்களுக்கு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் பிரகாரம் வர வேண்டிய அதிகாரங்கள் சேரும். அல்லாவிட்டால் அது வெறுமனே ஒரு மாயையாக மட்டும்தான் தொடர்ந்து 38 வருஷமாக இருந்ததை போன்று எதிர்காலத்திலும் இருக்க போகின்றது. அவ்வகையான ஒரு நிலைமை நீடித்தால் ஈழத்தமிழர்களுடைய வடகிழக்கில் இலங்கை தீவில் இருக்கக்கூடிய வடகிழக்கு தமிழர் உடைய தாயக நிலப்பரப்பை காப்பாற்ற முடியாத நிலைமை உறுதிப்படுத்தப்படும். இந்த கோரிக்கையை தான் நாங்கள் விசேஷமாக முன்வைத்திருக்கின்றோம். இந்திய இலங்கை மீனவர்கள் பிரச்சினை தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டதாக பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள் அந்த இலங்கையினுடைய கடற்பரப்புகளே நுழைகின்ற பொழுது அவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களுடைய படகுகள் பறிக்கப்பட்டு அவர்கள் இறுதியில எல்லாத்தையும் இழந்து திருப்பி அனுப்பப்படுகின்றார்கள். அவை இந்த பிரச்சனை உண்மையிலே 2 தமிழ் தரப்புகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துவதை தவிர எந்த விதமான நன்மையும் ஏற்படுத்துவதாக இல்லை. ஆகவே இந்த பிரச்சனை தீர்த்து வைப்பதற்கு அவருடைய ஏற்பாட்டில் அவசரமாக இரு பாதிக்கப்படுகின்ற மீனவ சமூகங்களையும் கொண்டு இந்த பேச்சுவார்த்தைகளில் அவர் ஈடுபடுவோனும் மத்திய அரசையும் இதில் உள்வாங்கி செயல்படுவோம் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டோம்.